வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், அதாவது தமிழ் 2014 உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். 2011 2013 வரைக்கும் உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது 2014 உள்ள பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்கலாம். இதில் ஒரு 25 வினாக்கள் வந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவாக மீதி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கண்ணகி எனும் சொல்லின் பொருள். ஆன்சர் கடும் சொற்களை பேசுபவள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கடும் சொற்களை பேசுபவள். அடுத்த கொஸ்டின். பகுதி உடன் பகுதி 2ஐ பொறுத்துக. அதாவது பொறுத்துக வந்து பார்க்கலாம். இதில் குறிஞ்சி, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு ஆன்சர் கிழங்ககழ்தல். கிழங்ககழ்தல். அடுத்து முல்லை. முல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரகு விதைத்தல். ரெண்டாவது உள்ளது. அடுத்து மூணாவது உள்ளது பாருங்க. மருதம் ஆன்சர் நெல்லறிதல். நெய்தல் ஆன்சர் உப்பு விற்றல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் பண்பு தொகை. அடுத்தது வெண்டலை விரவிய கலி வெண்பாவால் பாடப்படுவது எது? ஆன்சர் தூது. பொறுத்துக பாருங்க. வினைத்தொகை. வினைத்தொகை ஆன்சர் பாருங்க செய்தொழில். உவமை தொகை ஆன்சர் மதி முகம். உம்மை தொகை ஆன்சர் 4 அன்மொழி தொகை ஆன்சர் பவளவாய் பேசினாள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. அடுத்த கொஸ்டின். பிழையற்ற வாக்கியத்தை கூறு. பார்த்தீங்கன்னா வயலில் மாடுகள் மேய்ந்தது இது வந்து பிழை. பிழை இல்லாத வார்த்தையை தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன, இதுதான் சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் அப்படின்றது என்ன பெயர்? தொழிற்பெயர். ஆன்சர் தொழிற்பெயர். பொன்னியிடம் தேன்மொழிதான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயர்கூற்று. ஆன்சர் அயர்கூற்று. அடுத்தது பொருந்தாத சொல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள். பெரா ஆ தளி இ அண்ணன் கொடுப்பதூவும். இதில் வந்து பொருந்தாமல் இருக்குது அண்ணன் அப்படின்றது தான். அடுத்தது யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள். ஆன்சர் கட்டுதல். அடுத்தது நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசியார் யார்? ஆன்சர் ராணி மங்கம்மாள். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசியார் ராணி மங்கம்மாள். இப்படி ஓல்டு கொஸ்டின் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கும்போது நமக்கு நிறையவே வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கிறோம். அது மட்டும் இல்லை, எக்ஸாமில் போய் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க. அடுத்து உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர். ஆன்சர் கெலன் கெல்லர். அடுத்த கொஸ்டின். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? ஆன்சர் 7. அடுத்த கொஸ்டின். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? குறிஞ்சி பாட்டு. ஆன்சர் குறிஞ்சி பாட்டு. பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லா வருஷத்தில் உள்ளதையும் கவர் பண்ணி படிக்கும்போது ஓரளவு நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா. அடுத்தது குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதாத கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கவனமாக ரீட் பண்ணி
ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். குமரகுருபரர் எழுதாத நூல் எது? நம்ம வந்து சடனாக வந்து ஸ்பீடாக வந்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும்போது எழுதிய நூலுக்கு வந்து ஆன்சர் பண்ணி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் நிதானமாக கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தான் வந்து குமரகுருபரர் எழுதாத நூல். அடுத்த கொஸ்டின், தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். அதாவது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? வாணிதாசன். அடுத்தது, குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது? குளோரோப்ளூரோகார்பன் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அகைன் சொல்கிறேன், குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் குளோரோப்ளூரோகார்பன் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அடுத்த கொஸ்டின், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர்? குமரி லபட்டர். திராவிடம் அப்படின்ற சொல்ல முத உருவாக்கியவர் யாரு? குமரி லபட்டர். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது? ஆன்சர் மணிமேகலை. சீர்திருத்த காப்பியம் ஆன்சர் மணிமேகலை. அடுத்தது, ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எது? ஆப்ஷனில் பார்த்துட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அடுத்த கொஸ்டின், சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எதுனா? மணிமேகலை. சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது? மணிமேகலை. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. நான்மணி மாலை. ஆன்சர் சிற்றிலக்கியம். மலரும் மாலையும். ஆன்சர் கவிதை. நான்மணி கடிகை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். ஓகே, இதோட வந்து 25 கொஸ்டின் 2014 உள்ள குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து நாளை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து ஒரு 25 வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.